ராஜி போலீஸ் ஆன உடனே தன்னோட சித்தப்பா சக்திவேல் போலி பத்திரம் விஷயத்துல மாட்டிட்டு தன்னோட கையால் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட போகிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் கிட்ட ராஜி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கு தான்ப்பா நான் முதலாக டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு முதல் கேஸே வந்திருக்கிறது மனசுக்கு உறுத்தலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தலையில் கட்டு போட்டுட்டு நார்மலாக உட்காந்துருக்கிற முத்துவேல் சொல்கிறாரு, இதை பாருமா ராஜி, நான் உனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்துருக்கேன், யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதேபடி இப்போ நாளைக்கு நீ எடுக்க போகிற அந்த கேஸ்லையும் உன்னோட தைரியமான முடிவை எடு. அதுக்கு எப்போவுமே உன் அப்பா முத்துவேலும் அந்த கடவுளும் துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே, ஏப்பா ராஜி, அப்படி என்ன உன் மனசுக்கு உறுத்தலான கேஸு அப்படின்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க, மாமா அது வந்துட்டு என்னோட சித்தப்பா சக்திவேல் போலி பத்திரம் அடித்து அதில் நிறைய பேர்த்தோட லேண்டை ஏமாற்றி வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் என் கையால் நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் போட்டு ஆக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மாமா, அந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு, இதை பாருமா, தப்பு பண்ணது உன் சித்தப்பனா இருந்தாலும் சரி உன் அப்பனா இருந்தாலும் சரி, நீ கரெக்டாக நேர்மையான முடிவை எடு, அதுதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல சமையல் கட்டில் சமைச்சுக்கிட்டு இருந்த கோமதியும் வந்து சொல்கிறாங்க, அண்ணே பாத்தியா அண்ணே, எப்படியோ சொத்து எல்லாத்தையும் நீயே வச்சு ஆண்டு அனுபவின்னு சொல்லி நீ கூட உன்னோட சொத்து என்னோட சொத்து எல்லாத்தோட சொத்தையும் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அப்பாவி மக்கள்கிட்ட கூட அவன் இப்படி ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கியிருக்கான். என்னென்ன நம்மளை நினைச்சாலே எனக்கே இவனை அசிங்கமாக இருக்கு, நம்ம கூட தான் இவனும் பிறந்தானான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உரிச்சிக்கிட்டே அழ உடனே வடிவு சொல்கிறாங்க, ஆமாம் கோமதி, ஏன் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து வந்தோம், அவர் நல்லா இருக்கட்டும், குமார் நல்லா இருக்கட்டும், என்னதான் எங்களுக்கு தீங்கு நினச்சாலும் அவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் தானே நீயும் உன் அண்ணனும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தானே ராஜியும் மாப்பிள்ளையும் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட திருந்தலைன்னா அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா வர்றாங்க. என்னம்மா சுகன்யா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கூப்பிட, என்ன சுகன்யா, என்ன சமாச்சாரம், இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்க, ராஜியும் சித்தி என்ன சித்தி அப்படின்னு கேட்க, இந்தா பாரு ராஜி, இது ஒரு பத்திரம், முத்துவேல் மாமாவும் நீயும் முடிவெடுத்து உங்கள் பங்கு வேண்டான்னு சொல்லி குமார் நல்லா இருந்தா சரின்னு சொல்லி அவங்களுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்து முகத்தில் வீசிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது நாமளே சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லி உங்கள் சித்தப்பா, அதுதான் என் புருஷன் பழனிவேலோ, அதே நீங்கள் வச்சு கொடுத்த கடையில் தானே மாமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சரி, அப்படித்தான் சொத்து வேணும்னாலும் எங்ககிட்ட கேட்டால் உங்கள் தம்பி என்ன எழுதியா கொடுக்க மாட்டாரு மாமா. ஏராஜி, நீ சொல்லு, உன் சித்தப்பா பழனிவேல் என்ன சொத்துக்கு ஆசை பிடிச்சவரா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ, இல்லை, அவன் எல்லாத்த விட ஒரு ஏமாளி பையன், ஒரு பாசன்னு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பையன். நிச்சயமாக பழனிவேலும் என் அண்ணனும் நானும் பண்ணதை விட ஒரு மடங்கு மேலாவே எழுதி வீசி எறிஞ்சிட்டு வந்திருப்பான். ஆனால் என்ன பண்ணனா இந்த சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, இதை பாருங்க அண்ணி, குமாரும் அந்த சக்திவேல் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுகன்யா. அதை ராஜியும் ஃபோனில் போட்டு கேட்குறாங்க. அப்போ சக்திவேல் அந்த ஃபோனில் ஆடியோ ரெக்கார்டிங்கில் என்ன பேசுகிறாருன்னா குமரவேல் கிட்ட, குமார் எப்படியோ நம்ம மேலே எரிச்சல்லையோ சந்தோஷத்துலேயோ உன் பெரியப்பா முத்துவேலும் உன் அத்தை கோமதியும் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் பாக்கி இருக்கிறது இந்த பழனி ஒருத்தந்தான். அவன்கிட்ட நம்ம இப்போ போய் கையெழுத்து வாங்கினோன்னா நிச்சயமாக சுகன்யா சரியான கில்லாடி, அவகிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் ஒரே வழி பழனியை போட்டு தள்ளுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. உடனே குமரவேலோ, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஏற்கனவே நம்ம சொத்துக்கு வேண்டிதான் பெரியப்பாவை சாதாரணமாக எதேச்சையாக தள்ளினது கடைசியில் இப்படி முடிஞ்சு என்னென்னமோ ஆயிடுச்சுன்னு ஊர் உலகம் முழுக்க நம்ம பேர் கெட்டு கிடக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் பழனிவேல் சித்தப்பா கொலை பண்ணா எப்படிப்பா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்துருச்சுன்னா, ஏதோ பெரிய மனசு பண்ணி பெரியப்பா தான் நம்மளை வெளியில் நடமாடுறதுக்கும் சொத்தையும் கொடுத்துட்டு ரோசப்பட்டு புள்ள வீட்டில் போயிருக்காருன்னா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பேச, டே இந்த பழனி அதை விட ஒரு அப்பா வீடா, அவனுக்கு குழந்தையாவது
பெருசாகுது குட்டியாகுது. என்னதான் சொத்து அவனோட பங்கு இருந்தாலும் அதை முழுசாக சாப்பிட போகிறது இந்த சுகன்யாவும் சுகன்யாவோட சொந்தக்காரங்களும் தான். அதனால் ஒட்டு மொத்தமாக 2 பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம சொத்துல வில்லங்கமே கிடையாதுடா, இப்போதைக்கு இருக்கிற கிளியர்னஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல உடனே குமரவேல் சொல்கிறாரு, சரிப்பா சரி, அதுக்கான ஏற்பாடுங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அது அத்தனையும் ஆடியோவில் போட்டு கேட்டுடுறாங்க. பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்களும் அங்கே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த முத்துவேலோ வடிவும் உடனே கோமதி வாய் மேலே கை வச்சுட்டு, அடைச்ச இவனுக்கு என்னதான் இப்படி சொத்து சொத்துன்னு இவ்வளவு தர்தனம் பிடிச்சிட்டு இருக்கான், இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம அப்பா உழைச்சி சம்பாதிச்சதை இப்படி அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் தலையில் அடிச்சுட்டு புலம்ப உடனே அங்கே ராஜி சொல்கிறாங்க, சித்தி எனக்கு இந்த ஆடியோ எவிடன்ஸ் கூட இன்னொரு கம்ப்ளைண்ட் வேணும், அதுவும் நீங்கள் கைப்பட எழுதி எஃப்ஐஆர் போடுறதுக்கு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே முத்துவேல் சொல்கிறாரு, சுகன்யா இதுக்கும் மேலே நான் விட்ட மாதிரி நீங்களும் விட்டீங்கன்னா இவனோட சொத்து பைத்தியம் ரொம்ப ரொம்ப முத்தி ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தி இவன் கண்டிப்பாக என்னென்ன எங்கெங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சுகன்யா சொல்கிறாங்க, உங்கள் தம்பி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேனேன்னு நீங்கள் யார் வேணுனாலும் தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்லை, இனி இதுக்கு மேலே அவர் இங்கே வெளியில் நடமாட விட்டுட்டு இருந்தா என்னையும் என் புருஷனையும் உயிரோடு வாழ்கிறதுக்கே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டார் அவரே அப்படின்னு பழனிவேலை காட்ட, நானும் அந்த ஆடியோவை கேட்டேனே, இப்படியெல்லாமா நம்ம அண்ணன் பண்ணுன்னு எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவன் இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் தாண்டா பழனி, ரொம்ப ரொம்ப நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே ராஜி தேவையான எஃப்ஐஆருக்கு தேவையான எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சுகன்யா கொடுக்க வாங்கிடுறாங்க. அதே சமயம் கோமதி சொல்கிறாங்க, இதை பாரு சுகன்யா, இப்படியே விடக்கூடாது, வா அவனை 2ல் 1 கை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யாவும், அத்தாச்சி நீங்கள் விட்டாலும் நான் விடமாட்டேன், இப்போ பாருங்கள் எப்படியோ நான் ராஜி உங்கள் சித்தப்பாவை அதான் சக்திவேல் மாமாவை என்ன பண்ண போகிறேன்னு பாரு, எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சக்திவேல் கிட்ட, என்ன மாமா என்ன என்னையும் என் புருஷனையும் கொல்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே திருட்டு மொழி மொழிக்கிறாரு சக்திவேல். என்ன சுகன்யா சொல்கிற, நாங்கள் பழனியை கொல்றோமா, என்ன புரியலையே அப்படின்னு உடனே மாரியும் சொல்கிறாங்க, என்ன சுகன்யா சொல்கிற, ஆமாம் ஆமாம் இவங்க 2 பேரும் பைத்தியம் பிடிச்சி திரியிறாங்க, செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான், அதுக்கு எவிடன்ஸ் இருந்தால் போலீஸில் பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடு, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நான் எங்கேயாவது கோயில் கொலன்னு போயாவது இப்படி ஒரு பாவப்பட்ட புருஷனுக்கு கழுத்தினை நீட்டி பாவப்பட்டதையும் இப்படி ஒரு ஜென்மத்தை என் வயிற்றில் சுமந்து நான் பாவம் பண்ணதையும் கழித்து காலத்தை கழிச்சிடுவேன் அப்படின்னு அங்கே மாரியும் சொல்ல உடனே ராஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இத்தனையும் நீங்கள் போலி பத்திரம் தயாரித்து ஏமாற்றி வாங்கின சொத்து, அவங்களோட லேண்ட் ஓனர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே அங்கே ஊர் ஜனங்க எல்லாருமே வாசலில் நின்று காரி துப்புறாங்க சக்திவேல் குமரவேல் முகத்தில். ஆப்போசிட் பாண்டியன் வீட்டில் நின்று முத்துவேல் பாண்டியன் கோமதின்னு எல்லாருமே வேடிக்கை பார்க்க போலீஸ் ட்ரெஸ்ஸில் தன்னோட ஃபர்ஸ்ட் கேஸாக சக்திவேலை தரத்தரனை இழுத்துட்டு போக சக்திவேல் அழுதுகிட்டே, அண்ணன் என்னை காப்பாத்துன ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதற, இதை பாருடா சக்தி, ஒரு தடவை 2 தடவை மன்னிக்கலாம், எல்லா வாட்டியும் திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை மன்னிச்சோன்னா அது வந்து எங்களோட குற்றமாயிரும், அதனால் போ சட்டப்படி என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுட்டு உன்னோட பாவத்தை கழிச்சுக்க அப்படின்னு அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு முத்துவேல். அதே சமயம் ராஜியும் அங்கே மனசை கல்லாக்கிட்டு தன்னை தூக்கி வளர்த்த சித்தப்பா சக்திவேலை தரத்தரணி இழுத்துட்டு போக சுகன்யாவும் பழனிவேலும், ஏன்ன இது தேவையா உனக்கு, பாரு எத்தனை ஜனங்க பார்க்குறாங்கன்னு, இதுதான் ரொம்ப பாவம் பண்ணக்கூடாதுங்கிறது, போ போ அப்படின்னு சொல்கிறாங்க.